அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. நேற்று நம்ம சீராப்புராணத்துடைய உமரப்புலவரை பற்றி பார்த்தோம். இன்று நம்ம எப்படி சீராப்புராணம் எழுத முடிஞ்சிச்சு, யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழகத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் மக்களுடைய இலக்கிய ஆர்வத்துடன் கம்பராமாயணம், மகாபாரதம் போன்ற இலக்கியங்களின் உபன்யாசங்களை கேட்டு வருவது அன்றைய வழக்கமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் ராமநாதபுர சேதுபதி மன்னரின் அமைச்சராய் விளங்கி வந்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்க் அப்துல் காதிர் என்ற சீதக்காதி மரைக்காயர். அவர்களுடைய ஆர்வம்தான் இன்று நம்ம சீராப்புராணம் படிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அவர்கள் இதனை உணர்ந்து முஸ்லீம் அவர்களின் மார்க் அடிப்படையில் அமைந்த பேரிலக்கியங்களின் உபன்யாசங்களை கேட்க வேண்டும் என்ற பெருவிருப்பை உடையவராயிருந்தனர். அதாவது நாம் படிக்கக்கூடிய கம்பராமாயணம், மகாபாரதத்தெல்லாம் முஸ்லீம்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி முஸ்லீம்ஸுக்கு அவங்களுக்குரிய புத்தகத்தை தமிழில் படிக்கணும், அதே நேரத்தில் அவங்க மொழியிலையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சீராப்புராணம். தமது இந்த வேட்கையை தணிப்பதற்கு நல்ல வாய்ப்பை அவர் எதிர்நோக்கி காத்திருந்தார். இப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுது அரசாங்க வேலை காரணமாக சீதக்காதி மரைக்காயர் அவர்கள் எட்டயபுரம் அரசவைக்கு செல்ல நேர்ந்தது. அங்கு உமறு என்ற பெயரில் ஒரு புலவர் இருக்க கண்டு இவரே பெருமானாரின் வாழ்க்கை காப்பியமாக பாட வல்லவர் என்று முடிவு செய்கிறார். சில நாட்கள் கழிஞ்ச பின்னாடி தமது இல்லத்தில் நிகழ்ந்த விருந்தில் உமறு புலவரை கலந்து கொள்ள கேட்கிறாரு. அவரும் போகிறாரு. அவருடைய விருப்பத்தை, சீதக்காதியோட விருப்பத்தை அவர்கிட்ட அவர் கூற, சீதக்காதி வள்ளல் கூறுவதை கேட்ட உடனே புலவருக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதனை அடக்கத்தோடு அமைதியாக ஏற்றுக்கிட்டு வள்ளல் பெருமானாரின் வரலாற்று செய்திகளை உரையாக தருவது யார் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்கிறார். ஏன்னா அவருக்கு இவரை பற்றின முழுது தெரியாது. அப்படின்னு கேட்கவும் சீதக்காதி வள்ளல் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தவர் யார் அப்படின்னா இறைநேசர் செய்கு சதக்துல்லாஹ் அப்பா, அவரை அணுகி பெருமானாருடைய வாழ்க்கையை, அதாவது நபிகள் நாயக்கத்துடைய வாழ்க்கையை காவியமாக பாட உமறு புலவர் வந்திருக்கிறாரு, நீங்கள் அவரை பற்றி முழு இதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோரி கேட்குறாரு. ஆனால் அவருடைய உமறு புலவருடைய தோற்றத்தை பார்த்த உடனேயே அப்பா அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இசைஞ்சு வரமாட்டேங்கிறார். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு உமறு புலவர் ரொம்ப வாடி போயிட்டு வீட்டிற்கு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், எப்படியாவது நபிகள் நாயகத்துடைய வாழ்வை காவியமாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நேரடியாக பள்ளி வாசலுக்கு செல்கிறாரு. அங்கே அமர்ந்து தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை எல்லாத்தையும் பாக்கலாக பாடிட்டே இருக்கிறாரு. இப்படி 88 பாடல்கள் பாடி முடித்த பிறகு புலவரை துயில் ஆட்கொண்டது. அதாவது பெருமானார், அதாவது சல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கிட்ட கனவுல தோன்றி மறுபடியும் அப்பா அவர்களிடம் சென்று உரை கேட்குமாறு பணித்தனர். கண் விழுந்த உமரப்புலவர் கருணை நபி அவர்களிடம் கட்டளையை சிறமேற்கொண்டு அப்பா அவர்களிடம் சென்று உரை கோரினார். முன்போல அன்றி புலவரை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்த அப்பா அவர்கள், முன்னாடி வேண்டான்னு சொன்னவர் இன்னைக்கு அவரை இப்போ இந்த நிமிடம் அவரை பார்த்தோன்னு ஓடி போய் வரவழைத்து நபிகள் நாயகத்தினை பற்றின முழு தெளிவாக உரையாக சொல்ல ஆரம்பிச்சிடாரு. அவரை பற்றின எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறார். சரிங்களா? அப்பா அவர்கள் தாங்களாகவும் தம் மாணக்கராகிய மஹ்மூது பந்தர் என்று வழங்கப்பெற்ற பரங்கிப்பேட்டையை சார்ந்த மாமு நைனா லெப்பை என்பார் மூலமும் உமறு புலவருக்கு உரை வழங்குறாரு. தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாணவர் மூலமாகவும் உரை சொல்ல வைக்கிறாரு. அச்செய்திகளை கொண்டு சீரா காப்பியம் படைக்க தொடங்கினார் நம் புலவர். இதற்கிடையில் சீராவை பாட பேர் உதவியாக இருந்த சீதக்காதி மரைக்காயர் அவர்கள் உடல்நிலை காரணமாக இறந்து விடுறாரு. அப்போது இவர் எழுதுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சவர் சீதக்காதி. இப்போ முழு இதையும் அவர் முடிக்கிறதுக்கு அவர் கையில் எந்த விதமான வசதியும் இல்லை. அப்போது அந்த சமயத்தில் இவருக்கு உதவி செய்வதற்காக ஒருவர் வராரு. அவர் யாருன்னா புலவரின் இறங்கத்தக்க நிலை உணர்ந்த அபுல் காசிம் மரைக்காயர் என்ற வள்ளல் பெருமான் புலவரை அன்போடு ஆதரிக்கிறாரு. சீராவை இயற்ற தாம் உறுதுணை இருப்பதாக வாக்களிக்கிறார். பல உதவிகளும் செய்து தராரு. சீராப்புராணம் என்ற ஒரு பெருங்காவியம் உருவெடுத்தது.
ஈடு இணையில்லா இப்பேருதவிகளுக்கு நன்றி சொல்லும் முகத்தான் உமறுப்புலவர் அபுல்காசிம் மரைக்காயரை தம் சீரா புராணத்தில் பல இடங்களில் மறவாமல் நினைவு கூர்ந்து போற்றி புகழ்ந்துள்ளார். உமறுப்புலவரின் சீரா புராணம் அண்ணல் பெருமானாரின் வாழ்க்கை முழுவதையும் கூறவில்லை என்பது வியப்பிற்கு உரியது. இடையில புலவரால் இவர் முழுமையாக முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துறாரு. அவர் இறந்தாலும் அதை பனு அகமது மரைக்காயர் என்பவர் என்ன பண்ணுறாருன்னு சின்ன சீரா என்ற பெயரில் இதை தெளிவாக எழுதி முடிச்சிடறாரு. அடுத்து சீரா புராணம் பெயர் காரணம் எப்படி பெயர் வந்தது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். சீரத்து நபி என்பது அரபு மொழி தொடர். அதற்கு திரு நபியின் புகழ்மிக்க வரலாறு என்பது பொருள். சீரத் என்றால் வரலாறு. அதுவே சீரா என மருவி நின்றது. அரபு மொழியில் அமைந்த நபிநாயகத்தின் புகழ்மிக்க வரலாற்றை கூறும் புராணமாதலால் இது சீரா புராணம் என பெயர் பெற்றது. புராணம் என்றால் பழமையான வரலாறு. இதில் கூறப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் அரபு நாட்டில் நிகழ்ந்தவனே ஆயினும் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற முறையில் இலக்கியச்சுவை நிரம்ப அழகாய் இந்நூல் இயற்றப்பட்டுள்ளது. இந்நூல் விலாத்தத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்று 3 பெரும் பிரிவுகளையும் 92 படலங்களையும் 5027 விருத்த பாக்களையும் உடையது. இதில் விலாத்தத்து காண்டம் பிறப்பியற் காண்டமாகும். அதில் பெருமானாருடைய பிறந்தது, அவருடைய இளமை நிகழ்வுகளும் திருமணமும் கூறப்படுகிறது. நுபுவத்து காண்டத்தில் வானவர் ஜிப்ராயில் மூலம் திருமறை நபி பெருமானுக்கு அருளப்பட்டதும் அதன் பின் மக்கத்தில் நடந்தவையும் கூறப்படுகின்றது. ஹிஜ்ரத்து காண்டத்தில் மக்கத்தை விட்டு பெருமானார் மதினா சென்றதும் தீநிலை நிறுத்தத்திற்காக நிகழ்ந்த போர்களும் பிறவும் கூறப்படுகின்றன. சீரா புராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்வு முற்றிலுமாக பாடி முடிக்கப்படவில்லை. இது நம்ம முன்னாடி சொன்னது தான். பனு அகமது மரைக்காயர் என்பதா பெருமனுடைய தூய திரு வாழ்வு முழுமையும் பாடி முடித்தார். அதை தான் நம்ம சின்ன சீரான்னு சொல்லி வழங்குகிறோம். சரிங்களா? சரி, நம்ம நேற்று இன்றும் ஆசிரியர் எப்படி அவருடைய குறிப்பு, அடுத்தது அவர் எப்படி சீரா புராணம் எழுதினார், அதற்கு காரணமாக இருந்தது யார், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். நாளை நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஹிஜ்ரத்து காண்டம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மதினா புக்க படலம். இதில் மதினாருக்குள்ளார எப்படி நபிகள் நாயம் உள்ள நுழைஞ்சார், மதினா நகரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான், நகரத்தை பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. நாளை தெளிவாக அதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.